ஹலோ கைஸ், இன்னைக்கு ஹை மார்ஷல் ஆர்ட்ஸ் மான்வாவோட எபிசோட் 21 தான் பார்க்க போறோம். வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. மற்ற எபிசோட்ஸை இது வரைக்கும் நீங்க பார்க்கலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் புதுசா ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுல மூவி மாதிரியும் இருக்கு, எபிசோடாவும் இருக்கு. மூவி முடிஞ்ச உடனே எபிசோடோட கண்டினியூஷன் அது ஆரம்பிக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த எபிசோட்ல இருந்து சும்மா சூடு பிடிக்கிற மாதிரி பயங்கரமா போகும். இதுக்கு ஒரு 10 சாப்டர் வந்திருக்கு, சீக்கிரமாவே நம்ம பார்த்துடலாம். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிக்கோட ஆரம்பத்துல அந்த பிரசிடென்ட்டும் அந்த லேடி பயங்கர சந்தோஷமா அப்படியே பாட்டெல்லாம் பாடிக்கின்னு போறாங்க. அவங்களுக்கு என்னன்னா, கூடிய சீக்கிரத்துல நம்ம சுஹான் ஆளு 3வது டியர் மார்ஷல் ஆர்டிஸ்டா இப்ப மாற போறான். அப்படி ஒண்டி ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், இவங்க சிட்டிக்கு பெரிய அளவுல ரிசோர்சஸும் பெரிய அளவுல நிறையவே வரவேற்பும் கிடைக்கும். அதனாலயே அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். டான்ஸ் ஆடுறது என்ன, பாட்டு பாடுறது என்ன இப்படின்னு அவங்க குதிக்கிறாங்க. அங்க மத்தவங்களுக்கு புரியல. ஆமா, அவங்க யாரு கூடயாச்சும் லவ்ல இருக்காங்களா என்ன? ஏன்னா லவ் சிக்னஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்தாதான் இந்த மாதிரி இவங்க எல்லாம் ஆக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. முன்னாடி நம்ம பிரின்சிபல் அந்த டீச்சர் 2 பேருமே வருவாங்க. அவங்க கிட்ட கேக்குறாங்க, பிரசிடென்ட் ஊக்கு என்னாச்சு, எதனால அவங்க இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, எங்களுக்கு அசிஸ்ட் பண்ணி அவங்க ஹெல்ப் பண்றா அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இன்டைரக்டா நம்ம சூஹானுக்கு ட்ரைனிங்க்கு ஹெல்ப் பண்றா அப்படின்னு சொல்லிருப்பாங்களே, அதை அசிஸ்ட் பண்றா அப்படின்னு சொல்லுவாங்களா? இவங்களும் அங்க ஜாலியா பாட்டு பாடுறது என்ன, குதிக்கிறது என்ன இப்படின்னு போவாங்க. அங்க இதை பாக்குற இவங்களுக்கா ஒண்ணுமே புரியல, என்னடா அசிஸ்ட் பண்றா அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்பனா இந்த 2 வயசானவங்க கூட பிரசிடென்ட் லவ்ல இருக்காங்களா என்ன இப்படின்னு தான் அங்க இருக்கிற ஆளுங்க யோசிப்பாங்க. இதுக்கப்புறம் சூஹானை நோக்கி சீன் வரும். ஆளு பிரேக் த்ரூ பண்ணலான்னு பாக்குறான். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் அந்த அட்டெம்ப்ட் பண்ணும்போது அங்க பவர்லாம் வரும், ஆனா ஃபெயில் ஆயிடுது. நம்மளும் விடுற மாதிரி இல்ல. ஏன்னா பிரசிடென்ட்டும் நம்ம டீச்சரு பிரின்சிபல் எல்லாருக்குமே நம்ம சூஹான் மேல பெரிய அளவுல நம்பிக்கை இருக்கு. அதனால நான் ஒண்ணு கண்டிப்பா விட மாட்டேன், கண்டிப்பா பிரேக் த்ரூ பண்ணுவேன். இதே மாதிரி half an hour அங்க போகுது. நம்ம சூஹான் பெரிய அளவுல எனர்ஜியை பாடியில அக்குமுலேட் பண்ணும்போது ஆளோட டிஷர்ட் அது எல்லாமே அப்படியே பிச்சிங்னு போகுது. அங்க இதே மாதிரி பிரேக் த்ரூ ஆகுது. ஆனா என்ன ஒண்ணு, மேல ஒட்டு துணி இல்ல, எல்லாமே அப்படியே பிச்சிங்னு போயிடுச்சு பவர்னால. நம்ம ஹீரோவோட பாடி முன்ன இருக்கிறத விட பல மடங்கு இப்போ என்ஹான்ஸ் ஆயிடுச்சு. சரி, என்னோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்தலாம். பிளட் எனர்ஜி ப்ரொஜெக்ஷன் இப்படின்னு ஒரே ஒரு அட்டாக் தான் ஆளு பண்ணுவான். பார்த்தா அட்டாக்கும் வேற லெவல்ல இருக்கு. டியர் 3னா சும்மாவா? இப்ப ஆளோட வைட்டாலிட்டி அது 1000ல இருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு, இத பத்தி நான் பிரசிடென்ட் ஊக்கும் அங்க சொல்லணும். ஆனா அப்புறம் தான் ஆளுக்கு ரியலைஸ் ஆகும், இந்த மாதிரி எதுவுமே ஆளு போடல. அங்க போட்டோவா கிளிக் அடிக்கிற மாதிரி சவுண்ட் எல்லாம் வேற கேக்குது. ஆமா, என்ன ஆச்சு? நீ இப்படியே என்ன மீட் பண்ணலாம் அப்படின்னு வரலான்னு யோசிச்சியா என்ன? ஏன்னா நீ ஒண்ணுமே போடல. அங்க அவங்களும் விடாம போட்டோஸா எடுப்பாங்க. நம்மளுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும், அப்படியே கைய வச்சுன்னு மறைச்சுன்னு உட்காந்து இருக்கான். இப்ப ஆளு டியர் 3 ரீச் பண்ணிட்டால. இத பத்தி அவங்க மத்தவங்களுக்கும் அங்க தெரிவிக்கிறாங்க. இதுக்கப்புறம் சீன் அப்படியே சிட்டில் ஆட நோக்கி வரும். அங்க நம்ம வேங்க வந்துட்டு, அப்பா அப்பா நான் இப்பதான் டியர் 2 மிஸ்டேஜுக்கு வந்துட்டேன். ஓ அப்படியா? ஆமா, என்ன ஆச்சு? எதனால நீங்க ரொம்ப காமா இருக்கீங்க? வெறும் எனக்கு 18 வயசு தான், அதுக்குள்ள நான் டியர் 2 மிட் ஸ்டேஜ்ல இருக்கேன். அப்படியா? நல்ல விஷயம் தான். உனக்கு தெரியுமா, நம்ம சூஹான்லாம் டியர் 3ல இருக்கான். இத கேக்குற ஆளுக்கு சுத்தமா அங்க நம்ப முடியல, எப்படி ஆளு அதை பண்ணான்னு. இதுக்கப்புறம் சிட்டில ஆடும் அந்த 3 பேருமே நம்ம சூஹான் முன்னாடி இருக்காங்க. நம்ம சூஹானுக்கு ட்ரெஸ் எதுவும் இருக்காதா, இதனால பிரசிடென்ட் ஓட ட்ரெஸ் தான் அங்க கொடுத்திருப்பாங்க. ரொம்ப காமெடியா இருக்கும். அங்க சிட்டில ஆடும் ஒரு புக்கை கொடுப்பாரு. அதுல ஏகப்பட்ட ஹை லெவல்ல இருக்க வாரியர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நம்மளும் அதை செக் பண்ணி பாக்குறான். ஆனா அதுல முக்காவாசி நம்மளுக்கு அங்க தெரியவே இல்ல. நீ பாக்குற இந்த ஹை லெவல் வாரியர்ஸ் இதுல நிறையவே கருப்பாடும் இருக்கு. சிம்பிளா சொன்னா வித்தியாசமா ஒரு கல்ட்டு கும்பலும் வித்தியாசமான ஆளுங்களை நம்ம பார்த்தோம்ல, அவங்களுக்கு அந்த கருப்பாடு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ண இருக்கு. அதனால அவங்க ஒன்னும் கண்டிப்பா உன்ன மாதிரி ஒரு டேலண்ட்டை அப்படியே விட மாட்டாங்க. உன்னை ஃபர்ஸ்ட் எப்படியாச்சும் எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்களே. நம்மளுக்கும் அந்த விஷயம் புரியுது. அவங்களும் அவங்க சொல்றாங்க, அதுக்கு நீ அந்த அளவுக்கு வரி பண்ணிக்க வேணாம். நார்மலா நீ இம்பீரியல் யூனிவர்சிட்டிக்கு போனா அங்க எல்லாருமே பணக்காரங்க பெரிய பெரிய ஆளுங்க தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போறது ஒரு சரியான டிசிஷனா இருக்காது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்பனா அது சேஃப் இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ஆமா, ஆனா இதுவே மோடோ மார்ஷல் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டியை பத்தி நான் சொன்னேன்னா அது ஒன்னும் அப்படி இல்ல. அவங்க ஒன்னும் உன்னோட பேக்ரவுண்ட்லாம் பார்க்க மாட்டாங்க. நீ உன்னோட ஸ்ட்ரென்த், உன்னோட டேலண்ட், உன்னோட ஸ்கில் இதை ஒண்டி நீ ப்ரூவ் பண்ணிட்டாலே போதும். தாராளமா உள்ள போயிடலாம். உள்ள போயிட்டனா அவ்வளவுதான், உன்னை மத்தவங்களால கொல்லவே முடியாது. அங்க இதே தான் சிட்டில ஆடவங்க சொல்லுவாரு. ஏன்னா பெட்டரான சாய்ஸும் அதாங்க பிரசிடென்ட்டும். அதனால நீ சிம்பிளா அங்க என்ன பண்ணுனா, அங்க 7 நாளுக்கான ஒரு டோர்னமெண்ட் ஏற்படும். அதுல உன்னோட பவரை நீ காட்டணும், நீ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னு அவங்களுக்கு தெரிவிக்கணும். அப்படி நீ பண்ணிட்டா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் உன்னை யாராலையுமே தொட முடியாது. பிரின்சிபல் மீதி விஷயத்த அங்க பாத்துப்பாரு. அவ்வளவுதான். இதனால நம்மளும் மோடோ மார்ஷல் யூனிவர்சிட்டிக்கு போறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறான். சிட்டிலாடோ அவங்க சொல்றாரு, மோடோ மார்ஷல் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டிக்கு நீ போறேன்னா இங்க பண்ண மாதிரி எதுவும் ஃபியூரியஸான விஷயமா அங்க பண்றதப்பா. நான் எதுக்காக அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அங்க பண்ண போறேன், அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். கவலைப்பட வேணான்னு எப்படி
எப்படி உன்னால சொல்ல முடியும்? மார்ஷல் பேஸ்ல ஏகப்பட்ட ஆளுங்களை மூச்சு விட்டேன், கல்ட்டு கும்பலையும் நீ மூச்சு விட்ட, அது பத்தாதுன்னு ஒரு ட்ரைனிங் கிரவுண்டுக்கும் போயிட்டு ஏகப்பட்ட ஆளுங்களை துவைச்சு ஏத்துட்டேன். அப்படியா? ஆனா எனக்கு தெரியலையே அந்த மாதிரி நான் பண்ணனானு. சரி சரி, ஆமா அந்த ட்ரெஸ்ஸை பத்தி நான் கேட்க வந்துட்டேன். நீ தான் நம்ம சிட்டியோட நம்பர் 1 ப்ரோடேஜியா இருக்க, அப்புறம் ஏன் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்? இதை பாக்குற நம்ம பிரசிடென்ட்டும் அது என்னோட சாய்ஸ் தான், நல்லா இருக்குல்ல? அங்க பிரசிடென்ட்டும் அவங்களோட சாய்ஸ் அப்படின்னு தெரிஞ்சவனே அவ்வளவுதான், அங்க எதுவுமே சொல்ல முடியல. நல்லா இருக்கு சுஹான், இது உனக்கு பர்ஃபெக்டா சூட் ஆகுது. அப்படியே சிட்டி லாடு, ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் சீன் அப்படியே ஏர்போர்ட்டை நோக்கி வரும். அந்த இடத்துல நம்ம சிட்டி லாடு யாரோ ஒருத்தங்களுக்காக வெயிட் பண்ண இருக்காரு. அங்க புதுசா ஒரு பர்சன் வரான். இவன் தான் இப்ப நடக்க போற அந்த காம்படிஷனுக்கு இன்சார்ஜா ஆள் இருக்க போறான். ஆளோட பேரு வாங்லிங் டாவ், நம்ம வாங்குனே சொல்லலாம். ஆளு ஒரு டியர் 5ல இருக்க ஒரு வாரியர். ஆளுக்கு என்னன்னா இங்க எப்படியோ டியர் 2ல தான் இருப்பாங்க அப்படின்னு தான் யோசிச்சுன்னு வருவாரு. அவங்கள போய் நான் எக்ஸாமினேஷன் பண்ணுமா? உடனே நம்ம சிட்டி லாடும் இல்ல இல்ல, நீ அப்படி ஒண்டி குறைச்சி எடை போட வேணாம். ஏன்னா ஒரு பர்சன் இருக்கான், ஆளுக்கு 18 வயசு தான் ஏதோ ஆகுது, அதுக்குள்ளேயே ஆளு டியர் 3ல இருக்கான். நீ அவனை பார்த்தே ஆகணும். அவ்வளவுதான். இதை கேட்டோனே வேங்க் ரொம்ப எக்ஸைட் ஆகுது. அப்படியா, நான் பார்த்தவனும், அவன் எங்க இருக்கான் சீக்கிரம். இதுக்கப்புறம் சீன் அப்படியே அந்த ட்ரைனிங் ஏரியாவை நோக்கி வரும். அந்த இடத்துல காம்பேக்ட், வைட்டாலிட்டி இது எல்லாத்தையுமே நிறைய பேர் டெஸ்ட் பண்ண இருப்பாங்க. பிரசிடென்ட்டும் ஆமா அவரு வருவாரா இல்லையா, எங்க போனாரு? அவரா ஆல்ரெடி நம்ம சூஹான் கிட்ட தான் அவரு இருக்காரு. அவரும் நம்ம சூஹான் கிட்ட சூஹான் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுப்பா இப்படின்னு அங்க நல்லா போட்டோ எல்லாம் எத்தனை இருக்காரு. அவருக்கு தெரியும் நம்ம சூஹான் பெரிய அளவுல பாப்புலர் ஆக போறான்னு, அதான் ஆளு போட்டோ எல்லாம் எத்தனை இருக்கான். அங்க அவங்க 2 பேரோட மைண்ட் வாய்ஸும் யாரையா இவன் இந்த அளவுக்கு ஷேம்லெஸ்ஸா இருக்கான் அப்படின்னு தான் யோசிப்பாங்களே. இதுக்கப்புறம் அசஸ்மெண்ட் ஆரம்பிக்க போது டியர் 2க்கு மேல இருக்கிறவங்க வேற ஒரு சிட்டிக்கு போற மாதிரி இருக்கும். ஆனா அதை பத்தி எல்லாம் நம்ம ஆளுக்கு அவங்க 3 பேருமே சொல்லவே இல்ல. சூஹான் அதை பத்தி யோசிச்சு கோவம் ஆகுறான். அந்த இடத்துக்கு அந்த யானை, அந்த பொண்ணு, நம்ம வேங்கு, ஜிங்கு 3 பேருமே வந்திருக்காங்க. அங்க ஜிங்கும் கேக்குறான், ஆமா நான் ரீசெண்டா கேள்விப்பட்டேன் நீ டியர் 2ஓட மிஸ்டேஜுக்கு ரீச் பண்ணிட்டியாமே, அதான் உனக்கு தெரியுமே. அங்க யாரோ ஒருத்தங்களுக்கு வைட்டாலிட்டி டெஸ்ட் ஏற்பது வேற யாரும் இல்ல, நம்ம சூஹான் தான். எல்லாருக்குமே நம்ம சூஹானை பார்த்தோன்னே அங்க தெரியுது ஆளுதான் இந்த சிட்டியோட ஒரு ப்ரோட்டேஜ் மாதிரின்னு. நிறைய பேருக்கு ஆளு எந்த டியர்ல இருக்கான்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. சில பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா கண்டிப்பா டியர் 2ஓட மிஸ்டேஜ்லயாச்சும் அவன் இருப்பான் கண்டிப்பா. அங்க வைட்டாலிட்டி டெஸ்டும் ஆரம்பிக்க அங்க ஒரு பயங்கரமான ஆராப்பாரவும் 1005 அப்படின்னு வரும். ஜிங்கோ நம்ம வேங்க பாத்துக்கினே சொல்றான், டேய் இந்த இடத்துல நீ தான் பெரிய ஆளா இருக்க அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா பாரு அவன் டியர் 3ல இருக்கான். வேங்கால என்ன சொல்ல முடியும், அவனுக்கு இந்த விஷயம் ஆல்ரெடி அங்க தெரியும். இது இம்பாசிபிள், நம்மளோட லைஃப் டைம்ல அவன் அளவுக்கு எல்லாம் நம்மளால ரீச்சே பண்ண முடியாதுப்பா. அங்க மத்தவங்களும் அதே மாதிரி தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்காங்க. ஏன்னா 1005 டியர் 3ல இந்த வயசுல ரீச் பண்றதெல்லாம் இம்பாசிபிளான விஷயம். நம்ம சிட்டில இந்த அளவுக்கு ஒரு மாஸ்டர்ஸான பர்சன் இருக்கான், அவன் இந்த மாதிரி ஒரு எக்ஸாமுக்கு போக போறான் அப்படின்னு நினைச்சா இது ஒரு மிராக்கிள் மாதிரி இருக்குப்பா. ஆமா ஆமா உனக்கு தெரியாதுடா, அவனோட பவர் அது பிரின்சிபலுக்கும் மேல இருக்கான். ஆளு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங். முன்னாடி நம்ம சூஹானோட ஃப்ரெண்டுக்காரன் இருப்பான். அவன் இதெல்லாம் கேட்கும் போது ஆளு தன்னைய சூஹானோட பெஸ்ட் ஃப்ரெண்டாவும், நான் தான் இது வரைக்கும் நம்ம சூஹானுக்கு ப்ரொஃபஷனலான ஸ்பாரிங் பார்ட்னரா இருந்திருக்கேன். அங்க இதை கேட்கிற மத்தவங்களுக்கு ஒரு மாதிரி ஜெலஸா ஃபீல் ஆகும், நம்ம ஏன் அப்படி இல்லைன்னு. நம்ம ஜிங்கோட அப்பா, யானோட அப்பா, அவங்க 2 பேருக்கும் நம்ம சூஹானை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகுது. அங்க சிங்கோட அப்பாக்கு நம்ம ஜிங்கு அவன் ஒரு பொண்ணா இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அவரு யோசிப்பாரு. அங்க யானோட அப்பாவா, அவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம யானை நல்லா ட்ரெஸ் அப் பண்ணி எப்படியாச்சும் நம்ம சூஹானை என்னோட கைக்குள்ள நான் போட்டுக்கணும் இப்படின்லாம் அவரு யோசிப்பாரு. பிரசிடென்ட்டும் நம்ம சிட்டி லாடு அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அங்க வேங்கு ரொம்ப ஆச்சரியமா நம்ம சூஹானை பார்த்து தான் யோசிக்கிறான். ஏன்னா நம்ம சூஹான் கிட்ட அபாரமான டேலண்ட் இருக்கு, ஆளு நிறைய இடத்துக்கு போயிருக்கான். ஆனா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டேலண்டடான பர்சனை பார்த்ததே இல்ல. நான் இந்த சிட்டில அந்த அளவுக்கு ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி பெருசா எதுவும் இல்ல. அப்படி நம்மாலு கிட்ட எல்லாமே இருந்தா அவ்வளவுதான், இப்போதைக்கு டியர் 4லயாச்சும் அவன் இருப்பான். நம்ம சூஹான் வெளியில வரான். வெளியில அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சூஹான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், எனக்கு உன்னோட பேபிஸ் வேணும் அப்படின்லாம் அங்க கத்துவாங்க. அட யாரா இவங்க எல்லாரும் முன்னாடியும் என்ன அன்கம்ஃபர்டபுள் ஆக்குறாங்க அப்படின்னு தான் நம்மால யோசிப்பான். இதுக்கப்புறம் அந்த 3 ஜீனியஸ் நம்ம ஹீரோ இவங்க எல்லாருமே அங்க கேபிட்டல் சிட்டிக்கு போற மாதிரி இருக்கு. அவங்க ட்ரெயின் வழியா தான் போகணும். ஆல்ரெடி நம்ம ஹீரோ மாதிரியே நிறைய பேர் அங்க வந்திருப்பாங்க ஒரு கேபிட்டல்ல இருந்து. நம்ம ஆளுங்க எல்லாம் உள்ள வந்தோடனே நம்ம ஆளுங்க முன்னாடி அவங்களோட பவர்ஸ பயங்கரமா வெளிப்படுத்துவாங்க. இங்க நாங்க தாண்டா எல்லாமே, எங்க முன்னாடி நீங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு. பின்னாடி நம்ம யானும் உங்களை நம்ம என்ன பண்றது, கண்டிப்பா இவங்களை நம்ம அப்படியே விடக்கூடாது, டெலிகனேஸ் அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு போவா. ஆனா அதுக்குள்ள நம்ம சூஹான் அவனோட பவரை வெளிப்படுத்த ப்ளூ கலர்ல ஒரு ஆரா அப்பியர் ஆகுது. அதுவும் டிராகன் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஆராவை பார்த்தோன்னே அவ்வளவுதான் அவங்களுக்கு சுத்தமா அல்ல. நம்ம சூஹானு டியர் 3ல இருக்க ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு அங்க புரியுது. எல்லாருமே வாயை முட்டு கம்முன்னு இருக்காங்க. அங்க பின்னாடியே நம்ம வேங்கும் யோசிக்கிறான், சூஹானோட பவர் அது ஆக்சுவலா டியர் 3ஓட மிடில் ஸ்டேஜ் அதுலயாச்சும் இருக்கும். ஆமா
இல்லையா பின்ன நம்ம சூஹான் உண்மையிலேயே ஆசம்பா. அதே மாதிரி நம்ம ஆளுங்க உள்ள போறாங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல என்கிட்ட இவங்க யாருமே வச்சுக்க மாட்டாங்க. அங்க மத்தவங்களும் அதே மாதிரி யோசிப்பாங்க, தப்பி தவறி கூட இவன் கிட்ட நம்ம மாட்டிக்க கூடாது. அங்க இதுக்கப்புறம் நம்ம வேங்கு சிங்கு யான் அந்த பொண்ணு கிட்ட அவன் கேக்குறான், ஆமா நீங்க எல்லாம் எந்த யூனிவர்சிட்டிக்கு போறீங்க? அப்புறம் தான் தெரியுது இவங்க எல்லாருமே ஒரே யூனிவர்சிட்டியா இருக்கிற அந்த மோடோ மேஜிக்கல் மார்ஷல் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டிக்கு தான் போறாங்க. இதை கேட்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீங்க எல்லாருமே என்னோட காம்ராட்ஸா இருக்க போறீங்க ஃபியூச்சர்ல. சரி மோடோ மேஜிக்கல் யூனிவர்சிட்டி, நான் இதோ வரேன். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோவை மீட் பண்ணணும் சொல்லி ஏகப்பட்ட ஆளுங்க வராங்க. ஃபர்ஸ்ட் ஏத்தோனே ஒரு 2 பசங்க வராங்க. நம்ம சூஹான் இதுக்கு முன்னாடி கிராண்ட் மாஸ்டர் டியானு கூட ஒரு அகாடமிக்கோ போயிட்டு வச்சு வாங்கியிருப்பாங்க நிறைய பேரை. அந்த ஆளுங்க தான் இவங்க. அந்த பையனும் வந்துட்டு, சூஹானு கண்டிப்பா இந்த மார்ஷல் எக்ஸாம்ல உன்னை பீட் பண்ணாம விட மாட்டேன். அப்படியா, ஓகே தான். ஆமா சூஹானு, உனக்கு என்ன இவங்களெல்லாம் தெரியுமா என்ன? அதுவா, கிராண்ட் மாஸ்டர் டியான் அவரு இதுக்கு முன்னாடி வெவ்வேறு சிட்டிக்கு என்ன கொண்டு போனாரு. அந்த டைம்ல நான் ஸ்பாரிங் பண்ண ஆளுங்க தான் இவங்க. அங்க நெக்ஸ்டா ஒரு பொண்ணுங்க கேங் வரும். அதுலயும் ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணு இருக்கா. சூஹான் கண்டிப்பா இந்த வாட்டி நீ ஒன்னும் ஜெயிக்க மாட்ட, நான் தான் கண்டிப்பா ஜெயிப்பேன். அப்படியாமா, சரி பேட்டில் பார்க்கலாம். நெக்ஸ்டா தடியா ஒரு பர்சன் வரா. சூஹான் ஃபைனலி அந்த ரிவெஞ்சுக்கான டைம் வந்துச்சு. அப்படியாப்பா, சரி பேட்டில் பார்க்கலாம். இதே மாதிரி சூஹான் சூஹான் சொல்லிங்கன்னு ஏகப்பட்ட ஆளுங்க வராங்க. அங்க மத்தவங்களுக்கு எல்லாம் புரியல. ஆமா இந்த சூஹானு இவன் வந்து யாருப்பா? ஒரு சிட்டில இருக்க ப்ரோட்டேஜிஸ் எல்லாம் வந்துட்டு அவனை எதுக்காக மீட் பண்ணணும் எனக்கு தெரியலப்பா. ஸ்டார் சிட்டில அந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்கிறானா என்ன? இப்படின்னு தான் நம்ம சூஹானை பத்தி எல்லாருமே யோசிப்பாங்க. அங்க நம்ம சிங்கும் கேக்குறான், ஆமா அந்த கிராண்ட் மாஸ்டர் டியானு அவரு அப்படி உன்னை என்னதான் பண்ணாரு? எதனால எல்லாருமே உன்னை பார்க்க இப்படி வராங்க? அங்க யானுக்கு புரியுது. அப்பனா இப்படி சொல்லாதப்பா, அதாவது அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாரையுமே 1 by 1 போயிட்டு நீ பீட் பண்ணிருக்க அதானே? அப்படியே வச்சுக்கோ. இதுக்கப்புறம் அவங்க வர வேண்டிய அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இங்கிருந்தா அந்த 7 நாளுக்கான ட்ரைனிங் அது வந்து ஆரம்பிக்க போது இவங்க எல்லாருமே ஒரு வித்தியாசமான ஒரு சீக்ரெட் ரிலியமுக்கு போக போறாங்க. அந்த ரிலியத்தை பத்தி என்ன பேசப்படுதுன்னா, அதுக்குள்ள பயங்கர ரேரான ஐட்டம், ட்ரெஷர், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கான். எல்லாருக்குமே அதை பார்க்கணும், உள்ள போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கும். இப்போ ஆங்ஜூ அகாடமில இருந்து ஒரு பர்சன் அங்க வரானா, அதுக்காக அங்க பசங்களாம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. அங்க மத்தவங்களுக்கு எல்லாம் கடுப்பா இருக்கும். அங்க ஆக்ஸோட இருக்கிற அந்த பர்சனும், அட நம்ம இதுக்கெல்லாம் போயும் அந்த அளவுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண வேணாம், வேறமா நம்ம சூஹானுக்கு வெல்கம் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஹாங்ஜூ அந்த அகாடமில இருந்து ஒரு பர்சன் அங்க வரான். இவனோட பேரு சாங் டியான் யாங், நம்ம சாங் அப்படின்னு சொல்லலாம். இவன் தான் அந்த சிட்டியோட ஒரு நம்பர் 1 ஸ்டூடெண்ட். ஆளு டியர் 3ல இருக்கான். ஆளு ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸையும் அவங்க உடைச்சிருக்கான். அதனாலயே ஆளுக்கு ஒரு பெரிய மரியாதையும் இருக்கு. இதே மாதிரி அந்த இடத்துக்கு வந்தவனே பயங்கரமா வெளி பாத்தீங்கன்னே, ஆமா சூஹானு, கேங்லே, லூடாவ் இவங்க எல்லாம் எங்க இருக்காங்க, சீக்கிரம் வெளியில வர சொல்லு இப்படின்னு ஆளு அவனோட டியர் 3க்கான பவரை வெளிப்பத்த அங்க இருக்கிற ஆளுங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க. அப்பனா இந்த சாங் அவனும் இன்னும் டியர் 3ல இருக்க ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்டா? அங்க சாங் ஒண்டி தான் டியர் 3யான்னு கேட்டா அதான் கிடையாது. ஒரு சில பேரு டியர் 3ல தான் இருக்காங்க. அவங்களும் வந்துட்டு, என்னப்பா இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நீ தான் ஏதோ டியர் 3ல இருக்க ஒரு பயங்கரமான பர்சன் மாதிரி ஆக்ட் பண்ணிருக்க, இங்க நீ ஒண்டி தான் இல்ல, மத்தவங்களும் இருக்காங்க. அப்படியா, உண்மையிலேயே இது ரொம்ப எக்ஸலண்டான விஷயமா இருக்கு. நான் ஒன்ஸ் அந்த சீக்ரெட் ரிலேயத்துக்குள்ள போயிட்டா உங்க எல்லாரையுமே 1 by 1 நான் மொத்தமா முடிக்கலான்னு இருக்கேன். அப்படியாப்பா, இந்த மாதிரி ரொம்ப ஆர்வம் இருக்கிறதெல்லாம் தப்பான விஷயம் இல்ல. நான் இதுவே நீ தோத்து போறதுக்கு ஒரு விஷயமா கூட மாறலாம். அதனால நல்லா யோசிச்சுக்கப்பா. அதே மாதிரி அந்த சூஹான் அவனை பத்தியும் நீ மறக்க வேணாம். அந்த சூஹான் அவனை பத்திய பேசுற ஆளு வெறும் ஒரு டியர் 2ல இருக்க ஒரு ட்ராஷ், அவ்வளவுதான். அப்படியா, கொஞ்சம் பின்னாடி பாரு, அந்த டியர் 2ல இருக்க ட்ராஷே வந்துட்டான். ஆனா இவங்களுக்கு அங்க தெரியல நம்ம சூஹானு இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்ட்ராங்னு. நம்ம சூஹானும் அங்க வரான். பின்னாடியே நம்ம வேங்குவோம். ஆமா எதுக்காக அவனும் ஒரு மாதிரி பாக்குறான். நம்ம சூஹானு வரும்போது கைய வச்சு அப்படியே உன்னை மொத்தமா முச்சிருவேன் அப்படின்னு செய்கையிலேயே ஆளு சொல்றான். அங்கும் கேக்குறான், ஆமா இவன் வந்து உன்னால பீட் செய்யப்பட்ட ஒரு ஸ்டூடெண்டா என்ன? ஆனா இப்பயும் ஆளு இந்த அளவுக்கு ரொம்ப அரகண்டா இருக்கான்ப்பா. ஆனா நம்மளுக்கு ஐடியா இல்ல, இந்த மாதிரி இந்த பர்சனை எங்கேயோ பார்த்த மாதிரி. பின்னாடியே ஒரு பர்சனும் நம்ம டியான் கிட்ட கேக்குறான், ஆமா நீ சொன்ன அந்த சூஹான் அந்த பையன் வந்து இவன் தானோ? ஆமா அதேதான், இந்த பையன் தான் அந்த சூஹான். ஆனா நான் என்ன யோசிச்சேன்னா, ஆளு ஒரு பெரிய ஆளா இருப்பான் அப்படின்லாம் யோசிச்சேன். ஆனா இவன் பாக்குறதுக்கு ஆர்டினரியா தான் இருக்கான். இப்பதான் இந்த பர்சனை பத்தி நம்மளுக்கு தெரியுது. இவரோட பேரு பை சிங், நம்ம பை அப்படின்னே சொல்லலாம். பை, உண்மையை சொன்னா உனக்கு சுத்தமா ஐடியா இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம சூஹானோட பவரை பத்தி. எனக்கு உன்னோட கண்களை நினைச்சா கவலையா இருக்கு. உன்னோட கண்கள் கொஞ்ச நாளாவே ரொம்ப புவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆளோட அஃபினிட்டி எல்லா ஆட்ரிபியூட்லயும் 100ல இருக்கு. 7 ஆட்ரிபியூட்டை பயன்படுத்த முடியும். அதே மாதிரி ஆட்ரிபியூட் ஃபியூஷன் அதெல்லாம் நம்ம ஆளுக்கு சுலபமான விஷயம். அப்படியா, ஆனா நான் பார்க்காத வரைக்கும் அந்த விஷயத்தை என்னால நம்ப முடியாது. அங்க பயம் வந்துட்டு, அவ்வளவுதான் நம்ம எதுக்காக வெயிட் பண்ணணும், வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம் இப்படின்னு அவரும் அவரோட பிரஷர் அங்க வெளிப்பத்த, அவ்வளவுதான் அங்க இருக்கிற ஆளுங்களால சுத்தமா அங்க நிக்க முடியல. அப்படியே ஒரு மாதிரி தடுமாறுவாங்க. அவங்க பெரிய லெவல்ல இருக்க ஒரு கிராண்ட் மாஸ்டர்னால நம்ம சூஹானுக்கே ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும் நிக்க. இப்பதான் ஒரு ரூல்ஸை பத்தி
பத்தி சொல்றாரு. இப்போ இவங்க போக போறது சீக்ரெட் ரிலியம். கிட்டத்தட்ட 7 நாளைக்கு உள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். ஏகப்பட்ட கொடூரமான பீஸ்டுங்க 1ல இருந்து லெவல் 4 வரைக்கும் இருக்கும். அதுங்களை கொல்ற மூலமா பாயிண்ட்ஸ் அவங்க கிடைக்கும். மேப்ல அந்த பீஸ்டுங்க எங்க இருக்கு அப்படின்னு ஷோ ஆகும். டியர் 4ல இருக்க ஏர்லி ஸ்டேஜோட பீஸ்ட் எல்லாம் இருக்கு. அதோட பாயிண்ட்ஸ் உண்டி கிட்டத்தட்ட 10,000. டியர் 4 அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஆளுக்கு புரியுது அது வந்து ஒரு டிராகன் தானே. டிராகனையும் அவங்க டிஃபீட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ஆளுங்க கொடூரமான பீஸ்டுங்களை கொண்டு உங்களால பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். இது உண்டிதானு கேட்டா அதான் கிடையாது. உள்ளுக்குள்ள நீங்க இருக்கும் போது உங்க கூட இருக்கிற ஒரு பர்சனையும் பீட் பண்ணும் போது அங்கேயும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நம்ம ஆளுக்கு இதுலயே அங்க புரியுது உள்ள ஏகப்பட்ட சண்டை இதுக்காகவே அங்க ஏற்பட போகுதுன்னு. அதே மாதிரி இவங்களுக்கு அங்க பிரேஸ்லெட்டும் கிடைக்குது. இது வழியா மேப் வர வச்சு ஒரு பீஸ்ட் மத்தவங்களோட லொகேஷன் அதெல்லாம் எங்க இருக்குன்னு பார்க்க முடியுமா. அவ்வளவுதான் ஒரு போர்ட்டலை ஓபன் பண்ணி விட சீக்கிரட் ரிலேயத்துக்குள்ள இவங்களால இப்ப போக முடியும். அங்க எல்லாருமே 1 by 1 அவசரமா அதுக்குள்ள போறாங்க. நம்ம சிங்கம் நம்மால உள்ள வர சொல்லுவான். ஆனா நம்ம சூஹான் போற மாதிரி இல்ல. நம்ம சூஹான வரமாட்டான், நீ வா உள்ள. நம்ம சூஹான் மத்தவங்க பீட் பண்ணி பாயிண்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கான். இப்படின்னு நம்ம சிங்க நம்ம யாங்க உள்ள கொண்டு போறான். நம்ம ஹீரோவோட பிளானும் அதான். உள்ள எப்படியோ அந்த பீஸ்டுங்களை கொண்டா பாயிண்ட்ஸ் அங்க கிடைக்கதான் போகுது. அது கூடவே அப்படியே ஸ்டூடெண்ட்ஸையும் பீட் பண்ணா நிறையவே பாயிண்ட்ஸ் இன்னமும் கேதர் ஆகும். எல்லாருமே போனதுக்கு அப்புறம் அங்க டியானு அட சூஹானு வந்து கொஞ்சம் காஃபி டீ எல்லாம் குடிக்கிறது ரொம்ப நன்றி டியானு, இதோ வரேன். அங்க அவ்வளவுதான் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணின்னு டீ எல்லாம் குடிக்கும் போதே அவரு கேட்பாரு, உன்ன மாதிரியே டியர் 3ல இருக்க ஆளுங்களும் இருக்காங்க. அப்படி இருக்கும் போது நீ ரொம்ப கான்பிடென்டா இருக்கியா அவங்களை ஜெயிக்க முடியும்னு. எனக்கு தெரியல, ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா என்னால ஜெயிக்க முடியும்னு. ஆனா நம்ம டியானு அடே நீ வந்து ரொம்ப ஹம்பிள் ஆனவன்னு எனக்கு தெரியும்டா, இதுக்கு நீ இப்படி எல்லாம் சொல்ல வேணாம். பாய் உனக்கு தெரியுமா நம்ம சூஹான் இருக்கான்ல ஆல்ரெடி 7 நாள் ஒரு 35 பேரை மொத்தமா ஆளு மூச்சு விட்டா. அதுல டியர் 3 டியர் 4 ஆளுங்க தான் மொத்தமா இருந்தாங்க. ஆயால சுத்தமா அங்க நம்ப முடியல. ஆமா அவரு சொல்றதெல்லாம் உண்மையா என்ன? அது உண்மைதான். ஆனா 7 நாள் இல்ல கிட்டத்தட்ட 8 நாள். அது கூடவே டிமானிக் கல்ட் ஆளுங்களையும் நான் மொத்தமா முச்சு விட்டேன். அடே நான் கேள்விப்பட்ட மாதிரியே நீ உண்மையிலேயே ரொம்ப பயங்கரமான போலியே. இதுக்கப்புறம் அந்த போர்ட்டலுக்குள்ள நம்ம ஹீரோ வரான். அந்த போர்ட்டலுக்குள்ள வந்தோடனே ஒரு 2 கொடூரமான பீஸ்டுங்க அங்க இருக்கு. ஒரு டைகரு ஒரு கொடூரமான பேரு. பரவாயில்ல உள்ள வந்து கொஞ்ச நேரம் கூட ஆகல அதுக்குள்ள ஒரு கொடூரமான பீஸ்டா. அந்த பேரு வெறுமா ஒரே ஒரு அடிதான் அடிக்கும். அந்த டைகர் ரொம்ப தூரமா போய் விழும். டைகரோட நிலைமையும் மோசமாவுது. திரும்ப அது தாக்கி முடிக்கலான்னு வரும். ஆனா அதுக்குள்ள நம்மால பாயறான். ஆட்ரிபியூட் ஃபியூஷனை வச்சு ஒரே அடியில அந்த பேரோட கதையும் அப்படியே முடியுது. ஒண்ணு முடிஞ்சிச்சு. இப்போ இன்னொன்னா இருக்கிறது அந்த டைகர். அதை ஒண்டிதான் அதையும் முச்சிடலாம். அங்க டைகரை பார்த்தா டைகருக்கு நம்ம ஹீரோ பார்த்தோன்னே சுத்தமா அங்க அல்ல. அதுவா தெச்சுக்கின்னு ஓட ஆரம்பிக்குது. முடிஞ்ச அளவுக்கு அதுவும் மேல ஏறி தப்பிக்கலான்னு பார்க்கும். ஆனா நம்மால விடுவானா மேலேயும் வந்து நிக்கிறான். 9 அவன் ஸ்பியர் ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக்கை கொடுக்கலான்னு போவான். அந்த டைகரு பாவம் ஒரு பூனை மாதிரி பயங்கரமா நம்மால கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கும் மியாவ் மியாவ்னு. அந்த அட்டாக்கும் படலான்னு போவோம். இதுவரை இப்படி கெஞ்சுதான். இதனால அட்டாக் அப்படியே திருப்பி விட பின்னாடி தாரமட்டமா அந்த இடமே அழியும். நம்மளுக்கு புரியல என்னடா இது ஒரு டைகரா இன்ட்டு ஒரு பூனை மாதிரி இப்படி எல்லாம் பண்ணிருக்கு. இதனால ஆளு மன்னிச்சு வர்றான். சரி இந்த மாதிரி நான் உன்னை மன்னிச்சு வர்றேன். மத்த பசங்களா இருக்க அந்த இடத்துக்கு என்ன கொண்டு போகணும். அதே மாதிரி எந்த இடத்துல பெரிய பெரிய பீஸ்டுங்க இருக்கும் அங்க என்ன கொண்டு போகும். மியாவ் மியாவும் சொல்லாம உன்னோட குரல்ல நீ உரும்பு என்ன. அவ்வளவுதான் அதுவும் நம்மால சீனா மேல வச்சு அப்படியே பயங்கர வேகமா கொண்டு போகும். ரொம்ப கொடூரமான பீஸ்டுங்க எனக்கு வேணும் சீக்கிரம். இதுக்கப்புறம் முன்னாடி ஒரு ஜெயிண்டான ஒரு கொரிலா இருக்கும். இதோட சைஸ் கிட்டத்தட்ட 30 மீட்டர் அளவுக்கு செம்ம பெருசா இருக்கும். அது ஒரு டியர் 3ல இருக்க ஒரு கொரிலா தான். அந்த பேரை பார்த்ததுக்கே அந்த டைகருக்கு சும்மா அல்ல. 30 மீட்டர்ல இருக்க ஒரு மிருகத்தை பார்த்தோன்னே அதுக்கு சுத்தமா அங்க அல்ல. அந்த கொரிலா எப்படின்னு தெரியல. நம்ம ஹீரோ பின்னாடி தான் இருக்கான் அப்படின்னு அதுக்கு தெரிய போகுது. அதுவும் திடீர்னு அது கையில இருக்க உடன் ஸ்டிக்கை வச்சு பயங்கர வேகமா தாக்குது. அதுவும் அங்க பட்டிருக்கும். ஆனா நல்ல வேலை சைக்கிக் பவரை வச்சு அந்த டைகரையும் அவனையும் எப்படியோ ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறான். டைகரு நீங்க இருந்தா கண்டிப்பா உனக்கு ஆபத்தா இருக்கும். நீ வேற ஏதாச்சும் ஒரு இடத்துல இரு. நான் இதை முச்சிட்டு வருவேன். நீ ஓடி போகலான்னு பார்த்தான்னு வச்சுக்கோயேன். அவ்வளவுதான் கண்டிப்பா நான் உன்னை விட மாட்டேன். தேடி வந்து கொள்ளுவேன். அதுக்கும் அங்க பயமாயிடும். அதனாலேயே அதுவும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லும். சூஹானும் அது மேல ஓடும் போது யோசிக்கிறான். இதோட சைஸ் அது மேசிவா இருக்கலாம் 30 மீட்டருக்கு. என்னதான் அது மேசிவா இருந்தாலும் கடைசியில இது டியர் 3ல இருக்க ஒரு பீஸ்ட் தான். கண்டிப்பா என்னால இதை முடிக்க முடியும். கிட்ட ஆளு போறான். அதோட வாயிலிருந்து பயங்கரமா ஸ்மெல் அடிக்கும். இதோட வாயை ஃபர்ஸ்ட் நான் முடிக்கணும். அங்க ஸ்பியர்ல லைட்னிங் ஸ்ட்ரைக்கை வச்சு வாயிலே இருக்கிறான். அங்க பல்லெல்லாம் அப்படி கீழே விழும். பண்ண அட்டாக்கோட இம்பாக்ட் ரொம்ப பயங்கரமா இருக்கு. இதனால அதுவும் பொத்து நாங்க விழும். அந்த பெரிய உடன் ஸ்டிக்கை பார்த்து நம்மால யோசிக்கிறான். இதோட சைஸ் பெருசா இருக்கு. ஆனா கணக்கு போட்டு பார்த்தா எப்படியோ ஒரு 70 டன்னாச்சு வரும். ஆனா டியர் 3ல இருக்க கண்டிப்பா இதை லிஃப்ட் பண்றது ஒன்னும் எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை வச்சு ஆளு தூக்க ஆரம்பிக்கிறான். அவனோட ஓவர்லாட் பாடி ரொம்ப அசால்ட்டாவே இதை தூக்குது. அந்த கொரிலாவும் எழுதுக்கும். நம்மால அந்த கட்டியை வச்சு பயங்கரமா வாயிலே ஒரு அடி போடுறான். முகம் கழுத்து இதே மாதிரி தொடர்ந்து வாங்குன்னு வச்சு வாங்குறான். அங்க வெளியில எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா வராங்க. உண்மையிலேயே அந்த சூஹான் அவன் என்ன மனுஷனா இல்ல வேற ஏதாச்சும் எப்படி அவன் இந்த அளவுக்கு
அளவுக்கு மாஸ்டரஸா எல்லாத்தையும் பண்ணிருக்கான். அங்க டியானோ, ஹேய் பாத்தியா, நான் அதான் சொன்னல, அவன் பாரு ஒரு நாயை கொல்ற மாதிரி எப்படி ஒரு எலைட் மாஸ்டரை வச்சு வாங்குறான்னு. பாய்க்கும் அவ்வளோ ஷாக்கு. ஆமா, இந்த அசஸ்மெண்ட் இதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே ரொம்ப கொடூரமா போக போகுதுன்னு நினைக்கிறேன். நான் யோசிச்சதை விட இவன் கொடூரமா இருக்கான்ப்பா. சோ இப்படி ஒரு யோசிக்கத்தோட இங்கே இந்த எபிசோடும் முடியுது. சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா இது ஒரு ஆன்கோயிங் சீரீஸ்னால நீங்க லைக் போட்டு சப்போர்ட் பண்ணாதான் பழைய வீடியோஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் ஆகும், இதுவும் நல்லா போகும். அதனால லைக்கை ஒண்டி போட்டுருங்க. சரி, நான் உங்களை மற்ற எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.